நாடும் வீடும் நலம் பெற எஸ்கேஎம் பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு பங்குச்சந்தை வர்த்தக நிபுணர் PR சுந்தர் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார், இந்த மத்திய கிழக்கு போர் கிட்டத்தட்ட 40 நாள் தொடர்ந்தது. அதன் பிறகு அதில் ஒரு பேச்சு நிறுத்தம் வந்தது. நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்லையும் அதோட இம்பாக்ட் வந்து நம்ம பெரிய அளவில் பார்த்தோம். அதே மாதிரி கேஸ், பெட்ரோல் தட்டுப்பாடு இந்த மாதிரியான செய்திகள் வந்தது. இப்போ வரைக்கும் சில தனியார் நிறுவனங்கள் வந்து பெட்ரோலோட விலையை ஏற்றிருக்காங்க. எலெக்ஷனால அது ஏற்றப்படலன்னு சொல்லிட்டு சில பொருளாதார வல்லுநர்களும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த நிலவையில் திரும்ப அந்த போர் வெடிக்கிறதுக்கான ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்கிற மாதிரியான சூழ்நிலை இப்போ காணப்படுது சார். ட்ரம்ப்பும் வந்து ஈரான் அவங்க பேச்சுவார்த்தைக்கு ஒத்துக்கல, இல்லை அவங்க இறங்கி வரலன்னா நாங்கள் தாக்குதல் நடத்துறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு சமீபமாக. ஸோ இது நமக்கு எந்த மாதிரியான தாக்கத்தை ஷேர் மார்க்கெட்லையும் சரி, நம்ம சாதாரண மக்களுடைய வாழ்க்கையிலும் சரி ஏற்படுத்துறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது சார்? பொதுவாக சில நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்றது சொல்லிடுறேன் பாருங்க. ஒரு கமல்ஹாசன் படத்தில் ஒரு வசனம் வரும், நம்ம தோற்றுருவோம் அப்படின்னு தெரிஞ்சால் சரண்டர் ஆகிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்து ஒரு 2 நாட்டுக்கு ஒரு போர் நடக்குது அப்படின்னா, ஒரு நாடு எப்போ நம்ம கண்டிப்பாக தோற்றுருவோம் அப்படின்னு நம்புகிறாங்களோ அப்போ தான் சரண்டர் ஆவாங்க. ஆனால் இப்போது அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் நடக்கிற போரில் யாருமே தோற்கிற மாதிரி இல்லை. அமெரிக்கா வந்து மிகப்பெரிய டெக்னாலஜிலாம் வச்சு மிகப்பெரிய சிறைவை கொண்டு வந்தாலும் இவங்க லோ காஸ்ட் ட்ரோன்ஸ் வச்சு அடிக்கிறாங்க. ப்ளஸ் அந்த ஹார்மஸ் நீரிணையை மூடிட்டு உலக பொருளாதாரத்தை நான் வந்து பாழ் பண்ணுவேன் அப்படின்னு நிற்கிறாங்க. ஸோ இதனால் வந்து எந்த நாடும் வந்து சரண்டர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ சரண்டர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னும்போது 2 பக்கமும் சேதாரம் ரொம்ப அதிகமாக இருந்தால், இதுக்கு மேலே போர் தொடர்ந்தால் 2 பக்கமும் சேதாரம் அதிகமாக இருக்கும் அப்படின்னும்போது அந்த நேரத்தில் இந்த 2 பேரும் ஒரு சமாதான உடன்படிக்கை, சீஸ்ஃபயர், அதுக்காக வருவாங்க. அது ஏற்கனவே ஒரு 15 நாள் சீஸ்ஃபயர் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த சீஸ்ஃபயர் வந்து நாளையோடு முடியுது. இப்போது இதுக்குள்ளார எந்தவித சமாதான உடன்படிக்கையும் ஏற்படலை. ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அமெரிக்கா வந்து சண்டை போடுறதை நிறுத்திட்டாங்க, சீஸ்ஃபயர் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் ஈரானுக்கு உள்ளே போகிற கப்பலையோ அல்லது ஈரானிலிருந்து வெளிவருகின்ற கப்பலையோ அவங்க வந்து மடக்கி ஈரானுக்குள்ள எந்தவித வர்த்தகமும் எந்தவித கப்பலும் போகக்கூடாது, வரக்கூடாது அப்படின்னு ஒரு பிளாக்கேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. இது அமெரிக்கா தரப்பில். ஈரான் தரப்பில் என்ன சொல்கிறாங்க, இந்த ஹார்மஸ் நீரிணையை திறக்கிறோன்னு சொல்கிறாங்க. இப்போ இருக்கிறது 2 வகையான மக்கள். ஒன்று அரசியல்வாதிகள், எல்லா அரசியல்வாதியும் சொல்ல முடியாது, சில அரசியல்வாதிகள். அவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்த போர் தொடர்ந்து நடந்தால் நமக்கு நல்லது இல்லை, இந்த போரை முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னொன்று வந்து அங்கே வந்து இந்த மிலிட்ரி, IRGC அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மிலிட்ரி அவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்ம வந்து சண்டை போட்டு அமெரிக்கா கூட ஜெயிக்க முடியும். அது சண்டை போட்டு ஜெயிக்க முடியும்னு இல்லை, இந்த சண்டையை தொடர்ந்து நடத்திக்கினே வந்தாலே எந்த கப்பல் போக்குவரத்தையும் இல்லாமல் பார்த்துக்கணும்னாலே உலக பொருளாதாரம் சீரழியும். அதனால வந்து அமெரிக்கா நம்மகிட்ட இறங்கி வருவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அதாவது இந்த போரை நிறுத்த வேண்டும் என்று சில அரசியல்வாதிகளும், போரை நிறுத்தக்கூடாது என்று சில அரசியல்வாதிகளும், மிலிட்டரியும் அங்க நினைக்கிறாங்க. இதுதான் பிரச்சனை. ஆனா அங்க வந்து அதிகார பலம் யாருக்கிட்ட இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிலிட்டரி கிட்ட தான் இருக்கு. ஸோ அதனால தான் அரசியல்வாதிகள் வந்து சில நேரங்களில் சில செய்திகளை வெளியிட்டாலுமே சில மணி நேரங்கள்லேயே அவங்கள வந்து மறுப்பு செய்தி வெளியிட வேண்டிய ஒரு சூழ்நிலையில் அவங்க ஆளாயிடுறாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நாங்கள் வந்து சக நாடுகள், தங்களை சுற்றி இருக்கிற நாடுகளை நாங்கள் தாக்கினது தப்பு தான், எங்களுக்கு மன்னிச்சுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட்டு பிரசிடென்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு. ஆனால் சில மணி நேரங்களில் இல்லை நாங்கள் வந்து அமெரிக்காவுக்கு உதவி செய்கின்ற எல்லா நாடுகளையும் நாங்கள் தாக்குவோம். நான் மன்னிப்பு கேட்டது வந்து அமெரிக்காவுக்கு உதவி செய்யாத சக நாடுகள் அப்படின்னு சொன்னார். ஆனால் அப்படி ஒரு நாடே அங்கே கிடையாது. அங்கே இருக்கிற எல்லா நாடுகளுமே அமெரிக்காவுக்கு உதவி பண்ணுறவங்க தான். அதே போல் கடந்த வெள்ளிக்கிழமை நாங்கள் வந்து ஹார்மஸ் நீரிணையை ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னு ஈரான்லேருந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் சில மணி நேரங்களில் இந்திய கப்பல் 2 கப்பல் அது வழியாக வரும்போது அந்த கப்பலே அவங்க வந்து சுட்டு இருக்கிறாங்க. அப்போது இந்திய கப்பல் வந்து கேட்டிருக்கிறாங்க, நான் உங்கள் அனுமதி வாங்கி தானே நாங்கள் வந்து பயணம் பண்ணுறோம், எங்களை ஏன் சொல்கிறீங்கன்ட்டு. இல்லை நீங்கள் திரும்ப போங்க, அலௌடு கிடையாது, ஹார்மஸ் நீரிணை மூடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க.
இப்போ கேள்வி என்னன்னா, திரும்பவும் போர் வெடித்தால், ஒன்று அது 2 நாடுகளுக்குமே பெரிய பேரிழப்பா தான் இருக்கும். போர்ல வந்து எந்த நாடும் வெற்றி அடைய முடியாது, எந்த நாடும் தோல்வி அடைய முடியாது. ஒரு நாடு அதிகமான தோல்வி அடையும், இன்னொரு நாடு குறைவான தோல்வி அடையும். வெற்றி என்பது போர்ல கிடையாது. ஏன்னா இழப்புகள் 2 பக்கமுமே நெறைய இருக்கும். ஆனா இப்போ பிரச்சனை ரஷ்யாவுக்கும், யுக்ரைனுக்கும் சண்டை வந்து ரொம்ப நாளா போயின்னு இருக்கு. கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு மேல போயின்னு இருக்கு. ஆனா இருந்தாலும் அத பத்தி யாருமே கவலைப்படுறதில்ல, இந்தியா பொறுத்தவரைக்கும். ஏன்னா அதனால இந்தியாவுக்கு பாதிப்பு எதுவும் கிடையாது. ஆனா ஈரான் வந்து இந்த ஹார்மஸ் நீரிணைய மூடி இருக்கிறதுனால, இந்தியாவுக்கு வருகின்ற கப்பல்கள் நிறுத்தப்படுவதால், இந்த எரிபொருள் பற்றாக்குறை இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 1 அல்லது 2 வாரங்களுக்கு உண்டான கையிருப்பு தான் இருக்கும் கையில. அதுக்கு மேல போர் தொடர்ந்தால் பிரச்சனை வரும். ஈரானும் அதை தான் எதிர்பார்க்குறாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்தால் அமெரிக்கா இறங்கி வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆனால் பங்குச்சந்தைகள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஏற்றத்தில் தான் இருக்குது உலகம் முழுக்கவே. ஸோ பங்குச்சந்தையில் இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இது வந்து ஒரு முடிவுக்கு வரும். அதாவது இப்போ உங்களுக்கு எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, நாளைக்கு காலையில் 10 மணிக்கு சமாதான உடன்படிக்கைக்காக பேச்சுவார்த்தைக்காக மீட் பண்ணுறது முடிவு பண்ணிட்டோம்னு வச்சுங்களேன். இன்னைக்கு நைட்டே நான் உங்களை எந்த அளவு தாக்க முடியுமோ தாக்கி என்னுடைய பவரை நான் காமிச்சிடணும். அப்பதான் நாளைக்கு அந்த நெகோசியேஷன் டேபிள்ல உட்காரும்போது எனக்கு வந்து கொஞ்சம் பவர் கூடுதலா இருக்கும். அந்த அப்பர் ஹேண்ட் இருக்கும், அவங்க கிட்ட நம்ம வந்து பேரம் பேச முடியும். ஸோ அதை போல இந்த அமெரிக்கா வந்து இந்த நேவல் பிளாக்கேட் பண்றதோ, இல்லை ஈரான் வந்து நான் வரமாட்டேன்னு சொல்றதோ, இது எல்லாமே வந்து சமாதான உடன்படிக்கைக்கு வருவாங்க, இந்த நெகோசியேஷன் டேபிளுக்கு வருவாங்க. வர்றதுக்கு முன்னாடி நான் தான் பெரிய ஆள் அப்படின்றத காமிச்சாதான் அந்த நெகோசியேஷன் டேபிள் அப்பர் ஹேண்ட் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் பண்றாங்க அப்படின்ற மாதிரி தான் பங்குச்சந்தையில் இருக்கிறவங்க நினைக்கிறாங்க. ஏன்னா இல்லைன்னா இவ்வளவு பெரிய பிரச்சனை ஒன்று நாளைக்கோ அல்லது நாளன்னைக்கோ இருக்கும்போது உலகம் முழுக்க பங்குச்சந்தைகள் ஏறுது. இது இருந்தால் நல்லது தான். ஏதோ ஒரு உடன்படிக்கைக்கு வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். பார்ப்போம் என்ன நடக்கும். இப்ப இந்த போர் வந்து சமாதான உடன்படிக்கை வந்து எட்டப்பட்டாலுமே அந்த சப்ளை செயின் டிஸ்டர்ப்ட் ஆயிருக்கு சார் கம்ப்ளீட்டாவே. நம்ம பார்க்கலாம், அவங்களுடைய எரிசக்தி நிறுவனங்கள் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. அந்திய நாடுகள் உட்பட ஈரானோட எரிசக்தி நிலையம் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. ஸோ அந்த எரிசக்தி நிலையங்கள் வந்து திரும்பவும் அவங்க அந்த ஃபுல் கெப்பாசிட்டியோட பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அந்த டைம் ஒன்று இருக்குது. அதை தாண்டி இந்த சப்ளை செயின் வந்து பார்த்தோன்னா இப்போ ஓரளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு. நமக்கு இந்த ஆயில் ரிஃபைன் பண்ணுறதுலேருந்து தொடர்ந்து அந்த கப்பல் போக்குவரத்துலேருந்து அது திரும்ப இங்கே உள்நாட்டுக்குள்ளே ஒவ்வொரு இடத்துக்கும் அது சப்ளை அந்த செயின் வந்து பிரேக் ஆகிருக்கு. இது எல்லாமே சரியாகிறதுக்கு அந்த காலம் வரைக்கும் நமக்கு அது வந்து பொருளாதார ரீதியாக எந்த மாதிரியான தாக்கங்கள் ஏற்படுத்தக்கூடியதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சார்? கண்டிப்பாக ஓரளவு தாக்கம் இருக்கும். இந்த சப்ளை செயின் அதெல்லாம் ஒரு சரியாகிறதுக்கு ஒரு சில வாரங்கள் ஆகும். அல்லது 1 முதல் 1.5 மாதம் வரைக்கும் ஆணுவதற்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு தான் நிபுணர்கள் சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் அது என்ன சொல்கிறதுனா, லைஃப் லாங் நமக்கு பெட்ரோலே கிடைக்காது அப்படின்றதுக்கும், மேபி ஒரு 10 நாளைக்கு கிடைக்காது அப்படின்றதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. சரி, அந்த 10 நாள் தானே, நம்ம எதாவது அட்ஜஸ்ட் பண்ணிப்போம், நம்ம வந்து சொந்தமாக காரில் பயணிக்க வேணாம், பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் போவோம், நடந்து போவோம்னு ஏதாவது ஒன்று பண்ணுவோம். ஆனால் லைஃப் லாங் கிடைக்காது அப்படின்னும்போது தான் அது பெரிய பிரச்சனையாக இருக்கும். பொருளாதாரத்தில் சில சர்க்கிள்கள் இருக்கும். அது வந்து பிற்காலத்தில் ஓவர் டைம் வேலை செஞ்சு இப்போ வந்து ஆயில் சப்ளை குறவாக இருக்குன்னா எல்லாம் சரியானதுக்கப்புறம் கொஞ்சம் ஓவர் டைம் வேலை செஞ்சு கொஞ்சம் அதிகமான உற்பத்தியை பண்ணி அதிகமான சப்ளை பண்ணி ஏதோ ஓரளவுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. அது வந்து அதாவது இப்போ இருக்கிற ஒரு போர், அதனுடைய தாக்கம், போர் தொடர்ந்தால் இருக்கக்கூடிய தாக்கம் அதெல்லாம் ரொம்ப 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 மோசமாக இருக்கும். அப்படின்னும் போது அது இல்லை அப்படின்ற பட்சத்தில் இருக்கின்ற சில சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் யாரும் பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. நீங்கள் சொன்ன இந்த விஷயத்தை தாண்டி பார்த்தாலுமே இப்போ இதுக்கு முன்னாடியுமே இந்தியாவோட பொருளாதார சவாலான ஒரு காலகட்டமாக இது இருக்குதோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் சார். தொடர்ந்து ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்து பார்த்தோன்னா அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வெளியே எடுத்துகிட்டு போகிற மாதிரியான செய்திகள் பார்க்குறோம். அதை தாண்டி இந்த அமெரிக்காவோட அதிபராக ட்ரம்ப் வந்த பிறகு அந்த போட்ட அந்த ரெசிப்ரோக்கல் டாரிஃப், அந்த பரஸ்பர வரி,
அதனால வந்து பார்த்தோம்னா இப்போ வரைக்கும் திருப்பூர், வாணியம்பாடி இந்த மாதிரியான தமிழ்நாடு சார்ந்த சில உற்பத்தி மையங்களா இருக்கக்கூடிய, ஏற்றுமதி செய்யக்கூடிய அந்த நிறுவனங்கள் இருக்கக்கூடிய இடங்கள்ல வந்து பார்த்தோம்னா, இப்போ வரைக்குமே ஒரு தொய்வு இருக்கு. அதுலேருந்து அவங்க ரிகவர் ஆகக்கூடிய ஒரு சமயத்துல இப்ப இந்த ஒரு அடி, இது நமக்கு பொருளாதார ரீதியா ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையா இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி முன்வைக்குதே சார். அதுக்கு எந்த மாரியான ஒரு நம்ம பிரிப்பேர் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்கும் சார்? நம்ம அதுலேருந்து இன்னும் பெட்டரான ஒரு பெர்ஃபார்ம் பண்றதுக்கு. பொதுவாங்க இந்த ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமாவே வந்து உலகம் முழுக்கவே இந்த அன்சர்டனிட்டி அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாயிடுச்சு. பொதுவா வந்து எப்பல்லாம் வந்து பொருளாதாரத்துல அன்சர்டனிட்டி இருக்கோ, அப்பதான் தங்கத்தினுடைய விலை வந்து அதிகமா ஏறும். ஒரு உதாரணத்துக்கு அதாவது வந்து ஒரு தொழில் செய்யறதுக்கு சரியான வாய்ப்பு இல்ல, வசதி இல்ல. அப்பன்னா நஷ்டம் தான் வரும். அப்படின்னும்போது அந்த பணத்தை எதுக்கு நம்ம தொழில்ல போடுறதுன்ட்டு தங்கத்துல போடுவாங்க. இதனால தங்கத்தை நோக்கி பாய்கின்ற பணம் வந்து அதிகமா இருக்கும். நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா, எப்ப ட்ரம்ப் பதவிக்கு வந்தாரோ, அப்பத்துலருந்து தான் அந்த தங்கத்தோட விலை ஏற ஆரம்பிச்சது. ஆமா. ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரூ. 3000 ரூ. 3500 இருந்த தங்கம் ஒரு கிராம் வந்து கிட்டத்தட்ட 14,000 15,000 அந்த அளவுக்குலாம் போனது. ஸோ இந்த ட்ரம்ப்பினுடைய அன்சர்டனிட்டி இருக்க தான் செய்யுது. இந்த போர் முடிஞ்சதுக்கு அப்புறமாவே இந்த வர்த்தக போர் திரும்ப அவர் ஆரம்பிச்சிருவாரு. ஆனா இப்போதைக்கு அமெரிக்க நாட்டினுடைய சுப்ரீம் கோர்ட் வந்து இவருடைய இது செல்லாது, இவர் போட்டிருக்கிற வரிகள் செல்லாது அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. அதில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 166 பில்லியன் இது வரைக்கும் கலெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த பணத்தை திரும்ப கொடுக்குற ப்ராசஸே வந்து ஆக்சுவலாக அவங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆனால் நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ட்ரம்ப்பினுடைய டேரிஃப் இது சட்டத்துக்கு புறம்பானது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டாலுமே வேற சில சட்ட விதிகளை பயன்படுத்தி அதே வரிகளை அவரால் திரும்ப கொண்டு வர முடியும். ஆனா அதுக்கு சில காலங்கள் பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ இந்த ஈரான் போர்னால ஒரு ஏற்கனவே வந்து இந்த நேட்டோ அப்படின்னு ஒரு படை இருக்கு, நேச நாடுகள் படை. அவங்க எல்லாருமே வந்து யாருமே வந்து ட்ரம்ப்புக்கு இந்த வார்ல ஒத்துழைப்பு கொடுக்கல. ஸோ அமெரிக்கா வந்து தனிச்சு விட்டுட்டாங்க. இதுக்கு வந்து 2 காரணங்கள் இருக்கு. ஒன்று, அவங்களும் கூட சேர்ந்தால் ஒருவேளை வந்து இது வந்து ஒரு பெரிய உலகப் போரா மாறுமோ. பொதுவாக நீங்கள் 1ஆம் உலகப் போர் 2ஆம் உலகப் போர் எல்லாமே பார்த்தீங்கன்னாலே ஏதோ ஒரு 2 நாடுகளுக்கு இருந்த சின்ன பிரச்சனையில் ஆரம்பிச்சது. இந்த நாட்டை வந்து இன்னொரு நாடு சப்போர்ட் பண்ணோம், அந்த நாட்டை இன்னொரு நாடு சப்போர்ட் பண்ணோம். அப்படி தான் வந்து உலகம் முழுக்க எல்லா நாடுகளும் 2ஆக பிரிஞ்சு மிகப்பெரிய உலகப் போர் வந்தது. அதனால இப்போ அமெரிக்காவுக்கு ஈரானுக்கு இருக்கிற பிரச்சனை அவங்களே தீர்த்து விட்டோம். நம்ம உள்ள போனோம்னா அப்போ நாம போய் அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணோம்னா வேற ஏதாவது ஒரு நாடு வந்து ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணோம், இது ஒரு மிகப்பெரிய உலகப் போரா வெடிச்சிரும், அதனால நம்ம சப்போர்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு ஒரு காரணம் இருந்தாலும் கூட ட்ரம்ப் வந்து நேச நாடுகளுக்கே வந்து நிறைய டேரிஃப்லாம் விதிச்சாரு. ஸோ அதனுடைய அதிருப்தியும் வந்து ஒரு காரணம். அதனால தான் இந்த ஸோ அதனால இப்போ ட்ரம்ப்பினுடைய நிலைமை என்னன்னா, நம்ம ஒரே நேரத்தில் எல்லா நாடுகளையும் எதிர்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு. அதனால அவருடைய பாப்புலாரிட்டி அமெரிக்காவில் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இந்த வர்த்தக போரை கொஞ்சம் நிறுத்தி வச்சிருக்கிறாரு. ஆனால் இந்த ரியல் போர் எப்போ முடியுதோ அப்போ கண்டிப்பாக அவர் அந்த வர்த்தக போரை திரும்ப ஆரம்பிப்பார். ஸோ இதுக்கு வந்து இப்போ நீங்கள் சொன்னீங்க வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் நிறைய பங்குகளை இங்கேருந்து வித்துட்டு போகிறாங்க அப்படின்னா, ஸோ அதுக்கெல்லாம் பல காரணங்கள் இருக்கு. அது வந்து ஒரு பெரிய டாபிக். இந்திய அரசாங்கத்தினுடைய வரி கொள்கைகள் அது எல்லாமே வந்து பொதுவாக வந்து பங்குச்சந்தைக்கு எதிரானதாகவே இருக்கிறதாக தான் பார்க்கப்படுகிறது. ஸோ அதெல்லாம் வந்து இவங்க என்ன செஞ்சால் அவங்க வந்து அவங்களோட அதிருப்தி இல்லாமல் திரும்ப உள்ள வருவாங்க அப்படின்னு யோசனை பண்ணி அரசாங்கம் அதுக்குண்டான சில நடவடிக்கைகள்லாம் எடுக்கணும். அதே போல் ஏற்றுமதி வந்து அமெரிக்காவை மட்டுமே சார்ந்திராமல் உலகத்தில் பல நாடுகளுக்கும் நம்ம வந்து ஏற்றுமதி விரிவாக்கணும். ஸோ அந்த மாதிரி இது வந்து ஒரு மிகப்பெரிய டாபிக். அதை பற்றி தனி வீடியோவே போடலாம். ஸோ அதெல்லாம் அவங்க யோசனை பண்ணி முன்னெடுத்து ப்ரோஆக்டிவாக அதெல்லாம் செஞ்சாங்கனால் இந்த அமெரிக்காவால் வருகின்ற பாதிப்புகள் கொஞ்சம் குறையும்.
ஸோ அவ்வளோதான் இப்போதைக்கு நம்ம சொல்ல முடியும். ஓகே சார். இதை தாண்டி வந்து இன்னைக்கு மார்க்கெட்டில் வந்து பார்த்தோன்னா இந்த எஃப்எம்சிஜியோட ஷேர்ஸ் வந்து நல்லா போயிருந்தது. அதுலேயும் நெஸ்லே மாதிரியான சில கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ் வந்திருந்து அதை நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தது. அதுக்கான காரணங்கள் என்ன சார்? இந்த ஜிஎஸ்டி குறைச்சதுக்கு அப்புறமா மக்களோட நுகர்வு அதிகரிச்சிருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி இந்த இடத்துல வந்து வருது சார். அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. பங்குச்சந்தைகள் வந்து அது வந்து ஒரு சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து டிஃபென்சிவ் ஸ்டாக்ஸ்னு சொல்லுவாங்க, சைக்கிளிக்கல் ஸ்டாக்ஸ்னு சொல்லுவாங்க. பொருளாதாரம் நல்லா இருக்கும்பொழுது சில பங்குகள்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். அது வந்து சைக்கிளிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஃபென்சிவ்ஸ் அப்படின்றது வந்து ஒரு பாதுகாப்பாக இருக்கும். பொதுவாக வந்து பங்குச்சந்தைகள் சரியாக பர்ஃபார்ம் பண்ணாது அப்படின்னு நினைக்கும்போது இந்த பங்குகள்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். ஸோ அதில் வந்து இந்த எஃப்எம்சிஜி அப்படிங்கிறது அது ஒரு டிஃபென்சிவ் செக்டர். அது பொதுவாக உலகம் முழுக்கவே ஒட்டுமொத்த பங்குச்சந்தை இறங்கும்போது எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸ்லாம் கொஞ்சம் ஏறும். ரெண்டாவது, நம்ம நாட்டில் எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸ் வந்து கிட்டத்தட்ட கடந்த 5 ஆண்டு காலமாக அண்டர் பர்ஃபார்மன்ஸில் இருக்குது. ஸோ எஃப்எம்சிஜியில் நம்பர் 1 ஸ்டாக் வந்து இந்துஸ்தான் யூனிலீவர். அது வந்து 5 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி என்ன விலையில் இருந்ததோ அதே விலையில தான் இப்போ இருக்குது. கிட்டத்தட்ட 5 ஆண்டு காலமாக 0 ரிட்டர்ன். நெஸ்லே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 ஆண்டு காலமாக 0 ரிட்டர்ன். ஸோ மார்க்கெட் வந்து அது வந்து ஒரு நெக்லெக்டட் செக்டரு. இப்போ இந்த போர்லாம் வருது. ஸோ அதனால் பங்குச்சந்தைகள் அன்சர்டனிட்டாக இருக்குது. அதனால் அதில் கொஞ்சம் காசு வந்து மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து ஆங்கிலத்தில் வந்து டெட் கேட் பவுன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரேலி வந்து தொடர்ந்து இருக்குமா இல்லை ஏதோ ஒரு டெட் கேட் பவுன்ஸா அனுப்பாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு டெட் கேட் பவுன்ஸாக தான் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஓகே சார். இதை தாண்டி வந்து பார்த்தோன்னா சீனா வந்து மார்ச் மாதத்தில் அதிகமாக சில்வர் வாங்கி இருக்கிறதா செய்தி வந்து வந்திருந்தது சார். சில்வர் விலை ஒரு கட்டத்தில் உச்சத்துக்கு போயிட்டு அங்கேருந்து கீழே விழுந்து இந்த சமயத்தில் சைனா வாங்குறாங்க. ஸோ சைனா வந்து அவங்களுடைய இண்டஸ்ட்ரீஸ்க்காக தான் இதை வாங்கியிருக்காங்களா இல்லை என்ன சார்? அவங்க தங்கம் வாங்கினது போலவே இப்போ வெளியும் வாங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களா? ஒரு முதலீடாக பார்க்குறாங்களா? இல்லைங்க, தங்கம் வந்து அது வந்து வெறும் ஒரு முதலீட்டுக்கு உண்டான ஒரு பொருள் தான். ஆனால் வெள்ளி அப்படி கிடையாது. வெள்ளிக்கு வந்து இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ அதனால் வந்து வெள்ளி வாங்குறத வச்சு வந்து அவங்க வந்து ஒரு முதலீட்டுக்காக வாங்குறாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அது இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷனுக்காகவும் இருக்கலாம். இந்த நிகழ்ச்சியில் பங்கிட்டு நிறைய தகவல்களை தெரிவிச்சதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி. நாடும் வீடும் நலம் பெற எஸ்கேஎம் பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். குலு குலுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். உங்கள் சத்யா.